என் சமையலறையில் இன்றைக்கி நல்ல மணக்க ஒரு குழம்பு ரசமும் வைக்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற பண்டிகை நாள் ஆகட்டும், அப்புறம் இந்த வரப்போகிற சீசன் மழை பனி இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரசமும் சரி இந்த குழம்பும் சரி அவ்வளோ ஆப்டாக இருக்கும். பண்டிகை நாளில் பொதுவாக நிறைய பலகாரங்கள் அது இதுன்னு நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா. அப்போ இந்த எண்ணெய் பலகாரம் எல்லார் வீட்டிலேருந்து வர்றது ருசி பார்ப்போம். அதாவது அன்னைக்கு மட்டும் இல்லை, அது 1-2 நாள் அதை தொடர்ந்தோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இப்படி தான் பலகாரங்கள் நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் நமக்கு அஜீரண கோளாறு அது இதுன்னு ஏதோ இது பண்ணுவோம், வயிறு பெரட்டுற மாதிரி இருக்குதுன்னு நினைப்போம். ஆனாலும் சாப்பிட்ற ஆசை விடாது. ஸோ அதையும் சாப்பிட்டுக்குவோம். அந்த வகையில் அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சீரக குழம்பு அது செஞ்சு வச்சிங்கன்னா நல்ல சீராக்கிடும் உங்களை வயிற்ற. அடுத்தது இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இஞ்சி ரசம். இந்த இஞ்சி ரசம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருமல் சளி அது இதுன்னு எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஜீரண சக்திக்கும் இந்த ரசம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. முதல்ல இந்த சீரக குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீரக குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 4 துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து 2ஆக நறுக்கி கொள்ளவும், பூண்டு 10 அல்லது 12 பற்கள், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், அரிசி 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, எலுமிச்சம்பழ அளவு புளி கரைத்து கொள்ளவும், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தாளிப்பதற்கு. இப்போ இந்த சீரக குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பொடி ஒன்று பண்ணணும் முதல்ல இந்த குழம்புக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புளியை மட்டும் எப்போவுமே நல்லா ஊற வச்சு வச்சுருங்க. நல்லா கரைக்கிறதுக்கு நமக்கு ரெடியாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் இருந்தால் போதும் புளி. ஏன்னா தக்காளி நிறைய போட்டு அந்த குழம்பு வைக்க போகிறோம். அப்போ அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சுக்கணும். அந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் முதல்ல கொஞ்சமாக அரிசி, இந்த பச்சரிசி புழுங்கரிசி எதுவாக இருந்தாலும் வீட்டில் ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இதை நல்லா வறுக்கணும். இந்த 2 பெரட்டிட்டு அதோட கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துப்போம். ஏன்னா அந்த குழம்புல வெந்தயம் வாயில் கடிப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த பொடியோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வறுபடுது பாருங்கள், இந்த அரிசி நல்லா வெளுத்து வருது. இந்த நேரத்தில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இது சீரகம் தான் மெயின் இதில். அவ்வளோதான். இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு வறுத்துடலாம். கருகக்கூடாது, ஆனால் நல்லா வறுபடணும். கருகுச்சுன்னா அது நல்லா இருக்காது குழம்பு. அதனால் ஓரளவு கொஞ்சம் நல்லா வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துருங்க. நல்ல நைஸ் பவுடராக இதை வறுத்து பொடி பண்ணிக்கணும். நல்லா வறுபட்டாச்சு, போதும். நமக்கு ரொம்ப வறுத்து அந்த வாசனை மாறுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி லேசாக நிறம் அந்த ஒரு பொன் நிறமாக ஆகுது பாருங்கள், அந்த அளவுக்கு வறுபடணும். அது போதும். அதே மாதிரி அரிசியும் பொரியுது பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசியும் பொரியுது. இதுதான் ஸ்டேஜு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருவோம். இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட்டில் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த பேன்லேயே எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் எண்ணெய் தளர ஊற்றியும் பண்ணலாம், எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டும் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்படியே எண்ணெய் தெரிகிற மாதிரி இருந்தால் தான் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க உண்டு. அந்த மாதிரி இருக்கவங்க எண்ணெய் கொஞ்சம் தளர ஊற்றிக்கிங்க, அல்லது எண்ணெய் அளவாக ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் ட்ரையாக தெரியும், பட் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, அதோட உளுந்து. இப்போ இதில் வெந்தயம் தாளிக்கலாம், ஆனால் வெந்தயம் வாயில் தட்டுப்படுங்கிறதுனால தான் நான் பொடியோடு சேர்த்துட்டேன் வெந்தயத்தை. தீயை குறைச்சி வச்சுட்டு கிளறி விடுங்க. கடுகு பாதி வெளியில் குதித்து ஓடி போயிடும். கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கடுகு பொரியும் போது
வெளியில் செதறாமல் இருக்காது, ஆனால் செதறது கம்மியாகும். இப்போ இதில் வெங்காயம், அதோட பூண்டு மட்டும் ஆப்ஷனலுங்க. பூண்டு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், நிறம் மாறி வதங்கணும். அப்போ தான் அந்த குழம்பு வாசமாக இருக்கும். இது வதங்கிறதுக்குள்ளே இந்த ஆறுன சீரகம், அரிசி, வெந்தயத்தை நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இது பொடியும் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கூடின மட்டும் இதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, அந்த குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுட்டோன்னா சரியாக இருக்கும். இது நல்லா கரைஞ்சி தக்காளி வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் சொன்னேன், கூடின மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது, சிகப்பாக இருக்க தக்காளியை பார்த்து வாங்கினீங்கன்னா குழம்பு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவு நல்லா தக்காளி குழஞ்சி வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் மிளகாய்த்தூள், இது மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளியும் புளி ரெண்டுமே நம்ம சேர்க்குறோம், தக்காளியும் நிறைய சேர்க்குறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாக வதங்குச்சுன்னா பச்சை வாசனை போகாமல் தீஞ்ச வாசனை வரும். அதனால் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரையாக வதங்குதுன்னா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வதக்குனீங்கன்னா அந்த ஈரத்தன்மையோடு வதங்கும். ட்ரையாக வதங்கக்கூடாது எப்பவுமே. இப்போ இது வதங்கியாச்சு, ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறதில்ல. ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா கடுத்து போகாமல் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், இது வதங்க அந்த எண்ணெய் லேசாக கசிஞ்சு வருது இல்லையா, அப்போ இந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கினா போதும். 1-2 தக்காளி இப்படி நிற்கிது, அதை தட்டி விடுங்க அப்படியே, அவ்வளோதான். இப்போ இந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தகுந்த தண்ணியும் இப்போ ஊற்றிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், ஏன்னா நம்ம போட போகிற பொடி டக்குன்னு திக்காக்கும். அதனால ஓரளவுக்கு சாம்பார் மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த பொடியை போட்டோன்னா கொஞ்சம் திக்காகி அந்த காரக்குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அவ்வளோதான். இப்போ பார்த்துட்டு மிளகாத்தூள் கூடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். குறைஞ்சிருந்ததுன்னா தேவைப்பட்டவங்க திருப்பி மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான். இப்போ இது கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சோன்னா தீயை குறைச்சி மிதமான தீயில் கொதிக்க விடுங்க, அதிகமான தீயில் கொதிக்க விடாதீங்க. இப்போ அது தண்ணி வற்றாமல் கொதிக்கும். கொதிக்கிற நேரமும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5-8 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சு அந்த புளியோட தன்மை அந்த டேஸ்டெல்லாம் மாற்றும். அதனால் ஜாக்கிரதையாக அந்த அளவுக்கான இதில் டயத்தில் கொதிக்க விடுங்க. இப்போ இது கொதித்த உடனே நம்ம பொடியை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதிலே போட்டு கொதிக்க விடணும். இப்போ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நீங்கள் முதல்ல தாளிக்கிறத விட அப்புறமா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம பொடியே போட போகிறேன் நான்.
இப்போ இந்த பொடியை போட்டுட்டு உடனே நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அரிசி இருக்கிறதுனால அது கட்டி கட்டியாக நிற்கும். இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்குங்க. இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அதனால் குழம்ப கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டு, ரொம்ப தண்ணியாக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டு கொதிக்க விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்புறமா பொடி சேர்க்கும்போது அந்த திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், அந்த பொடி எல்லாம் கரைஞ்சாச்சு நல்லா. ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம், ரொம்ப வேண்டாம், 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இல்லைன்னா 1 நிமிஷம் கொதிச்சா கூட போதும். அந்த எண்ணெயெல்லாம் மேலே கசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயாச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா மெயினாக அந்த சீரகம், வெந்தயம், அரிசி வறுத்து போட்டோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் தான் இதில் டாமினேட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். இந்த குழம்பை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஜுரம் அடிக்கிற போது கூட சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாய்க்கு கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த குழம்பு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தொட்டுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு தொகையலோ இல்லை ஒரு அப்பளம், வத்தல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா காரக்குழம்பா இருந்தால் ஒரு கூட்டு வைக்கணும்னு நினைப்பாங்க. கூட்டு கூட இதுக்கு பொருந்து நல்லா இதுவாக இருக்கும். நல்ல சுட சுட சாதத்தில் இதை துளி நெய் விட்டு இதை கலந்து சாப்பிடும்போது வயிறு அவ்வளோ விதமாக இருக்கும், வாய்க்கு நல்ல ருசியாக இருக்கும்.